இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக ஒரு சமூகத்திலே கூடியிருக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 143 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கலாம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இது சங்கீதம் தாவீதின் சங்கீதமாய் இருக்கிறது. தாவீது இப்படியாக சொல்லுகிறார், அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன். யாரை நம்பி இருக்கிறேன்? நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். ஏன்னா இங்க நம்ம பார்க்கிறோம், தாவீது இங்க 3ஆம் வசனத்துல சொல்றாரு, சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்திற்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். அந்த சூழ்நிலை மறுபடியும் 4ஆம் வசனம் சொல்லுகிறார், என் ஆவி என்னில் தேங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஒரு நெருக்கடியான ஒரு வேலை, ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனையான ஒரு சூழ்நிலையை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பல காரியங்களை அங்கே 143ஆம் சங்கீதத்திலே அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே சீக்கிரமா எனக்கு செவி கொடும், என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதது. என் வாழ்க்கையிலே அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள் என்று தாவீது சொல்லுகிறார். ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு ஒடுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. என்னை எல்லோரும் அடிக்க நினைக்கிறார்கள், என்னை எல்லோரும் ஒடுக்க பார்க்கிறார்கள், என்னை எல்லோரும் ஒடுக்குகிறார்கள். ஆனாலும் இந்த பிரச்சனையின் நடுவில, இந்த போராட்டத்தின் நடுவில, இந்த பாடுகள் நடுவில, இந்த உபத்திரவத்தின் நடுவில என்னை சுற்றி இருக்கிற மனிதர்களும் நான் நம்பினவர்களும் என்னை ஒடுக்க பார்க்கிறார்கள், என்னை அழிக்க பார்க்கிறார்கள், என்னை நிர்மூலமாக்க பார்க்கிறார்கள். ஆனாலும் அவர் சொல்லுகிறார் 8ஆம் வசனத்துல, உம்மை நம்பி இருக்கிறேன். யாரை நம்பி இருக்கிறாரா? உம்மை நம்பி இருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையில் பல போராட்டங்களை நீங்கள் சந்திக்கலாம், பிரச்சனைகளை சந்திக்கலாம். மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழுப்பலாம், சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழுப்பலாம், உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உன்னை அழிக்க நினைக்கலாம், உன்னை நிர்மூலமாக்க நினைக்கலாம். நீ இருக்கக்கூடாது, நீ எப்படியாவது அழிந்து போக வேண்டும் என்று உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களும் சத்துருக்களும் நினைத்தாலும் உன் நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்கும் என்றால், கர்த்தராகிய தேவன் உன்னை பாதுகாப்பார், உன்னை நடத்துவார், உன்னோடு கூட இருப்பார். தீங்கு உன்னை துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் உன்னை பாதுகாத்து நடத்துவார். அவர் சொல்லுகிறார், அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். எல்லாம் நெருக்கடியான நேரத்திலே, போராட்டமான நேரத்திலே, பிரச்சனையான நேரத்திலே நீங்கள் சோர்ந்து போகாதபடி உங்கள் வாயை திறந்து விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். இந்த போராட்டமான நேரத்தில், இந்த பிரச்சனையான நேரத்தில், ஆண்டவரே உம்மை நான் நம்பி இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. சங்கீதத்தில் 9ஆம் சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறது இல்லை. உம்மை நம்பி இருக்கிறவர்களை, அவர் யாரெல்லாம் நம்பி இருக்கிறாங்களோ அவர்களை ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? கைவிட மாட்டாரு. இதுதான் சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, நான் மரணங்களுடைய பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கொள்ளாருக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட நீர் இருக்கிறீர். மரண இருளான ஒரு சூழ்நிலை, போராட்டமான ஒரு சூழ்நிலை, பிரச்சனையான ஒரு சூழ்நிலை, எல்லாரும் உங்களை ஒடுக்குகிறார்கள், நெருக்குகிறார்கள், உங்களை அழிக்க பார்க்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, அந்த தருணத்தில், அந்த நேரத்தில் நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன்
பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் நீங்க அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறீர்களோ கர்த்தர் நிச்சயமா உங்களை என்ன பண்ணுவாரு, எல்லா உபத்திரவத்திலிருந்து, போராட்டத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து கர்த்தராகிய தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நம் மனிதர்கள் மீது, உறவுகள் மீது, நம்முடைய பணத்தின் மீது, பொருளின் மீது நம்பிக்கை வைக்கிறது நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை மீது, நம் ஆண்டவராக இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கையிலே கர்த்தர் நிச்சயமாக அந்த நம்பிக்கையை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்ரீ தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டார், நான் அவருக்கு பின்பாக போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாக நான் சொஸ்தமாவேன் என்று சொல்லிக் கொண்டார். 12 வருடம் வேதனை, 12 வருடம் நெருக்கம், ஒரே நொடியிலே அவளுக்கு அந்த பெண்ணுக்கு விடுதலை உண்டானது. ஆண்டவராக இயேசு சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என் மேல நீ வச்ச தெரியுமா அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் உனக்கு இன்றைக்கு அற்புதம் செய்தது. இன்றைக்கு கர்த்தர் மேல் நீங்கள் வைத்திருக்கிறீங்க தெரியுமா அந்த நம்பிக்கை, அவர் வார்த்தை மீது வைத்திருக்கிறீங்க தெரியுமா அந்த நம்பிக்கை, நிச்சயமா அந்த நம்பிக்கை உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. நீங்க ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டாரு. எந்த இடத்துல நீங்க வெட்கப்படுவேன் என்று நினைக்கிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தராகிய தேவன் உங்களை வெட்கப்படுத்த மாட்டாரு. ஏன்னா நீங்க நம்பி இருக்கிறது யாரு தெரியுமா, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன். இதுதான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நான் நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். நீங்க அவரை நம்பி இருக்கும் பொழுது நாளைக்கு நீங்க எப்படி நடக்க வேண்டும், நாளைக்கு உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அந்த வழியிலே தெய்வம் நிச்சயமாக உங்களை என்ன பண்ணுவாரு, நடத்துவார். வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நீங்க அவரை நம்புறீங்கள, நிச்சயமா நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்கள் உறவுகள் மத்தியில வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஏன்னா நீங்க யாரை நம்பி இருக்கிறீங்க, ஆண்டவராகிய இயேசுவை. அவர் வல்லமை உள்ள தேவன், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போது சொன்னார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொன்னார். அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறபடியினாலே நிச்சயமாய் நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே உங்களை நடத்துவார், உங்களை கைவிடாதிருப்பார், உங்களை வெட்கப்படுத்த மாட்டார், உங்களை தலைகுனிய விட மாட்டார். அவர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறபடியால் கர்த்தராகிய தேவன் உங்களை வழி நடத்துவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் எழுப்பி நிற்கலாம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம். அப்பா, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை நடத்தும் என்று சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல இன்றைக்கு உம்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகள், உம்முடைய வார்த்தையை நம்பி கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நீங்கள் அற்புதம் செய்ய, அதிசயம் செய்ய, உடைய பிள்ளைகளை வழி நடத்துங்கப்பா. ஒரு நாளும் அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, அவர்கள் தலை குனியாதபடி தேவனாகிய கர்த்தர் அவர்கள் வழி நடத்துகிறார். ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.